வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை லஞ்சாகவும் எடுத்துக்கலாம். வெந்தய கஞ்சி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெந்தய கஞ்சி செய்கிறதுக்கு இப்போ பச்சரிசி எடுத்துகிட்டு 1.5 கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கேன். இதை இப்போ குக்கரில் எடுத்துடலாம். இந்த அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், பூண்டு பல், இதுக்கு தேவையான உப்பு. 1.5 கப் அரிசிக்கு நான் 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க. அதை இதோட ஊற்றிக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா குழைய வெந்திருக்கும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாங்க. இது நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை பால் புழிஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நல்லா தேங்காவை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் அடங்கட்டும். இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். பருப்பு துவையல் செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் பருப்பு 1/2 கப் இது நல்லா செவக்கட்டும். இதுக்கு வேறு எந்த பருப்புமே யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. பருப்பு மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு துவையலுக்கு. இந்த பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ரசம் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் காரக்குழம்புக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷன் இது. இது நல்லா செவக்கட்டும். இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்மெல்லு சூப்பராக வருது, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்போட வாசனை. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். தட்டில் வச்சாச்சு, இப்படியே ஆறட்டும். இப்போ இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சேர்ந்தாப்புல காஞ்ச மிளகாய். இந்த பருப்பு துவையலுக்கு காரம் அவ்வளோவா இருக்கக்கூடாது, அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகா. இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். ரொம்ப பூண்டு வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவு வறுபட்டால் போதும். மிளகா மட்டும் நல்லா வறுபடட்டும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். ஏன்னா இது வந்து பருப்பு கொஞ்சம் வாயு இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் போட்டோம்னா அந்த வாயு நமக்கு அண்டாது. அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் வறுத்துடலாம். இப்போ இதையும் பருப்பு எடுத்து வச்ச தட்டிலையே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு. இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா தான் கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தொகையில் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நமக்கு கஞ்சிக்குண்டான தொகையில் ரெடி. இப்போ நம்ம கஞ்சி பார்த்துடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ஆனால் தண்ணி எல்லாமே எடுத்துடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கஞ்சின்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம், அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ இந்த வெந்தய சாதம் வந்து நமக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுங்க. அதுக்கு இந்த வெந்தய கஞ்சி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து அப்படியே சாதமாகவும் அள்ளி வச்சுக்கும் சாப்பிட்லாம். இது நான் கஞ்சி இதில் செய்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து திக்கு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும். இப்போ இது வந்து கஞ்சி மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம்.
இதோட அந்த தொகையில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவசியமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க 2 பொருளுமே ரொம்ப நல்ல பொருள். வெந்தயம், தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். நம்ம தேங்காய் பாலும் வெந்தயமும் ரெண்டுமே சூட்டை தணிக்கக்கூடியது. வாய்ப்புண், குடல் புண் எல்லாத்தையுமே ஆற்ற வல்லது தேங்காய் பால். அதனால் ரெண்டும் சேர்ந்துருக்கனால நம்ம சூட்டால் வர பிரச்சனை எதுவுமே நம்மளை தீண்டாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை மதியம் லஞ்சு கூட இதை எடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான வெந்தய கஞ்சி ரெடி. இப்போ நமக்கு சுவையான வெந்தய கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பருப்பு துவையலும் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.